சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டாடா மோட்டார்ஸ் ஓட எந்த ரத்தன் டாட்டா என்ன பண்ணாங்க, அவங்க டீம் என்ன சொன்னார், இதெல்லாம் வச்சு கடைசியில் அவர் என்ன முடிவு பண்ணாருன்றதை பார்த்தோம். ரத்தன் டாட்டா என்ன பண்ணுறாரு, இந்த மார்க்கெட் வந்து நமக்கு செட் ஆகாது, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதுவே தான் பண்ணுறது தான் பெட்ரு, நீங்கள் புதுசாக முடிவு எடுக்காதீங்க, புதுசாக எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் லாஸில் போயிட்டுருக்கு, இந்த டைமில் நம்ம இவ்வளோ காசை இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு சரியாக வராது, நீங்கள் கொஞ்சம் யோசிங்கன்றாரு. இதையெல்லாம் மீறி ரத்தன் டாடா மோட்டார்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணிடுறோம், உற்பத்தி பண்ணியே ஆகிறோம், அதுதான் வந்து என் ஃபவுண்டரோட கனவும் டாடா மோட்டார்ஸோட ஃப்யூச்சருன்றதுனால அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு, ரத்தன் டாட்டா உறுதியாக வந்து முடிவு எடுத்துட்டாரு. இதுதான் டாடா மோட்டார்ஸ் பயணம் செய்ய வேண்டிய திசை என்று கரெக்டாக எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த முடிவில் வந்து அவர் மாற்றிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1995 தன்னுடைய கார் கனவை ஒரு மாடல் கொடுக்குறாங்க, ஆரம்ப வடிவம் கொடுக்குறாங்க. 1995 தன்னுடைய கார் கனவுக்கு ஒரு ஆரம்ப வடிவம் தரும் முயற்சியில் ரத்தன் டாட்டா தொடங்கினார். 95 தொடங்குறாரு. வெளியிலேருந்து பார்ப்பதற்கு சின்னதாக அழகா இருக்கணும், ஆனால் உள்ள தாராளமாக இருக்கணும், அம்பாசிடர் கார் போல இருக்கணும். ஏனெனில் இந்தியாவில் சராசரி ஒவ்வொரு குடும்பத்துலையும் வந்து 3-4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சிரமம் எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்கிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்முடைய கார் வந்து சௌகரியமாக இருக்கணுன்றதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாரு. நம்ம உங்ககிட்ட வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொடுக்குற காசுக்கு இந்தியன் மக்கள்கிட்ட எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, கொடுக்குற காசுக்கு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு ரூபா கொடுக்குறோன்னா நம்ம அந்த ஒரு ரூபாய்க்கான பொருளை எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணுன்றத எதிர்பார்ப்பாங்கன்றாரு. ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க. இந்த கார் குறைந்த பெட்ரோலில் அதிக தூரம் போகணும்னு போட்டிருப்பாங்க. அது தப்பு. ஆக்சுவலாக குறைந்த தூரத்துலலாம் அதிக பெட்ரோல் எப்படி போகும், ₹1 என்ன போடுறீங்களோ அதுதான் போகும். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட அந்த மைண்ட் செட்டில் தரமாக இருக்கணுன்றதை எதிர்பார்த்துருக்காங்க நம்ம மக்கள். இந்திய சாலைகள் கரடு முரடாக இருக்கும், இதே மாதிரி பல இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணணுன்றது இந்த காரோட ப்ராஜெக்டாக இருக்குது. கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.